தென்னாப்பிரிக்காவின் டிரான்ஸ்வால் பகுதியில் ஆசியர்கள் தங்கள் கைரேகையை பதிவு செய்து அடையாள அட்டை பெற்றால் மட்டுமே வாழ முடியும் என்ற சட்டம் உருவாக்கப்பட்டது. அதை கண்டித்து டர்பன் நகரில் போராட்டம் நடத்தினார் காந்தி. தென்னாப்பிரிக்காவின் ஜோஹன்னஸ்பர்க் நகரில் பிளேக் நோய் பரவிய போது ஆரோக்கியத்துக்கான வழிகாட்டி என்ற தலைப்பில் தனது உணவு பழக்கம் குறித்து புத்தகம் எழுதினார் காந்தி. 1905ஆம் ஆண்டு பிரிட்டிஷ் அரசு வங்காள பிரிவினையை முன்வைத்தது. அதை கண்டித்த காந்தி பிரிட்டிஷ் பொருட்களை புறக்கணிக்க வேண்டும் என அறைகூவல் விடுத்தார். 1906ஆம் ஆண்டு தன் அண்ணன் லக்ஷ்மிதாஸ் காந்திக்கு கடிதம் எழுதினார் காந்தி. அதில் தனக்கு உலகத்தின் பொருட்கள் மீது ஆசை இல்லை என்று குறிப்பிட்டார். காந்தி ஆசியர்களுக்கான தனி சட்டத்தை கண்டித்து லண்டனில் பொதுக்கூட்டம் நடத்தினார். அதில் பல இந்தியர்கள் கலந்து கொண்டனர். ஆசியர்களுக்கான தனி சட்டம் டிரான்ஸ்வால் நாடாளுமன்றத்தில் அமல்படுத்தப்பட்டது. காந்தி அதை கண்டித்து அமைதி வழி போராட்டங்கள் நடத்தினார். தனது போராட்ட வழிமுறைக்கு சத்தியாகிரகம் என்று பெயர் சூட்டினார். போராட்ட கூட்டங்களில் பதிவு சான்றிதழ்கள் கொளுத்தப்பட்டன. இந்தியர்கள் தங்கள் எதிர்ப்பை பல்வேறு அமைதியான வழிகளில் வெளிப்படுத்தினார். டிரான்ஸ்வால் பகுதியை விட்டு வெளியேறாததற்காக காந்திக்கு 2 மாதங்கள் கடுங்காவல் தண்டனை விதிக்கப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். 2 மாதங்களுக்கு பிறகு சிறையிலிருந்து காந்தி விடுதலையான போது இந்திய தேசிய காங்கிரஸ் தென்னாப்பிரிக்கா வாழ் இந்தியர்களுக்காக தீர்மானம் நிறைவேற்றியது. சிறையிலிருந்து விடுதலையான 1 மாதத்தில் காந்தியிடம் ஆசியர்களுக்கான பதிவு சான்றிதழ் இல்லை என்பதால் மீண்டும் கைது செய்யப்பட்டு பிணையில் விடுவிக்கப்பட்டார். தென்னாப்பிரிக்கா வாழ் இந்தியர்கள் இறுதிப் போராட்டத்திற்கு தயாராக வேண்டும் என பத்திரிகைகளில் எழுதினார் காந்தி. 3 மாதங்கள் சிறை தண்டனை அளிக்கப்பட்டது. சிறையிலிருந்து விடுதலையான பிறகு இங்கிலாந்துக்கு சென்று பிரிட்டிஷ் அரசோடு ஆசியர்களுக்கான தனி சட்டம் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தினார் காந்தி. 5 மாதங்களுக்கு பிறகு மீண்டும் தென்னாப்பிரிக்கா சென்ற காந்திக்கு தென்னாப்பிரிக்காவின் பிரிட்டிஷ் மார்ஷல் ஸ்மட்ஸுடன் பேச்சுவார்த்தை நடத்தும் வாய்ப்பு கிடைத்தது. இந்தியர்கள் தங்கள் அமைதி போராட்டத்தை கைவிட்டால் அவர்களின் வேண்டுகோள் நிறைவேற்றப்படும் என ஸ்மட்ஸ் காந்திக்கு உறுதியளித்தார். போராட்டம் முடிவுக்கு வந்தது. ஆசியர்களுக்கான தனி சட்டமும் கைவிடப்பட்டது. கோகலேவை தென்னாப்பிரிக்காவுக்கு சுற்றுப்பயணம் அழைத்தார் காந்தி. இருவரும் தென்னாப்பிரிக்காவின் பல்வேறு பகுதிகளில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டனர். 1912ஆம் ஆண்டு யூரோப்பிய உடைகளையும் பால் உண்பதையும் கைவிட்டார் காந்தி. பச்சையான உலர்ந்த பழங்களை மட்டுமே உணவாக கொள்ளத் தொடங்கினார் காந்தி. இந்தியா திரும்புவதற்கான முயற்சியில் காந்தி இறங்கிய போது தென்னாப்பிரிக்காவில் வாழும் இந்தியர்கள் திருமணம் செய்து கொள்வது சட்டத்திற்கு புறம்பானது என அரசு அறிவித்தது. மீண்டும் அமைதி வழி போராட்டத்தை தொடங்கினார் காந்தி. போராட்டத்தில் அவரின் மனைவி கஸ்தூர்பாவும் இணைந்து கொண்டார். இந்தியர்களின் திருமணம், இந்திய தொழிலாளர்கள் மீதான 3 பவுண்டு வரி விதிப்பு ஆகியவற்றுக்கு எதிராக பேரணி தொடங்கினார் காந்தி. வரி விதிப்பு திரும்ப பெறப்படும் வரை காந்தி நாள் ஒன்றுக்கு 1 வேளை உணவு மட்டுமே உண்ணப்போகிறேன் என அறிவித்தார். பேரணியில் பல்வேறு இடங்களில் கைது செய்யப்பட்டு விடுதலை செய்யப்பட்டார். வால்கிரஸ்ட் நகரில் கைது செய்யப்பட்டு 3 மாதங்கள் சிறை தண்டனை பெற்ற காந்தி 1 மாதத்தில் பிணையில் விடுதலையானார். மீண்டும் ஸ்மட்ஸுடன் சந்திப்பு நடத்தி போராட்டத்தை கைவிட்டார். இந்தியர்கள் மீதான வரி விதிப்பு, திருமண சட்டம் ஆகியன தளர்த்தப்படுகிறது. தென்னாப்பிரிக்காவிலிருந்து லண்டனுக்கு பயணமானார் காந்தி. லண்டனில் இந்திய